மாற்றத்தை கொண்டு வந்தோன்னு சொன்ன அரசு, தீய சக்தியை ஒழிச்சிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அரசு, தனி மனித ஒழுக்கம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அரசு, முதல்ல உங்கள் தாவேகா கட்சிக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். தாவேகாவில் இருக்கிற உங்கள் எம்எல்ஏக்களுக்கு வந்து நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். வெளுத்துட்டு வந்தாங்க, விளக்கமத்தை தூக்கிட்டு போய் தான். ஆனால் அந்த பெண்கள் மேலே வழக்கு போட்டாங்க. வழக்கை கூட சந்திச்சுக்கலாம். ஆனால் பயம் வரணும் அப்படின்னா பார்த்தா நம்ம ஒரு பொண்ணை தொடக்கூடாது. ஒரு 3 வயசு குழந்தை என்னென்னவோ பண்ணிருக்காங்க. நாங்க டேஷனே புடிச்சு கொடுத்துருக்கோம். 4 பேர்ல ஒருத்தரை புடிச்சு கொடுத்துருக்கோம். இன்னும் 3 பேர் கிடைக்கல எங்களுக்கு. எல்லா இடங்கள்லயும் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க. முக்கியமா உதயநிதி வந்து இதை கடுமையா கண்டிச்சிருக்காரு. கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. எதிர்கட்சிக்கு ஒரு கடமை இருக்குது, அது சொல்லலைன்னா தான் தப்பு. அது சிஎம்க்கு வந்து என்னென்னா, சிஎம்கே இன்னும் வந்து பெண் சம்பந்தமான பெண் குறித்ததான பார்வை இல்லை. அந்த குற்றச்சாட்டத்தை நான் வைக்கிறேன். சிஎம் வந்து ஒரு ஆண் தான், சரியா? ஆமா, அது மட்டும் இல்லாமல் தனி மனித ஒழுக்கம் சொல்லும்போது அவர் மேலே கொஸ்டின் திரும்புது. தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு 3 வயசு குழந்தைய பார்த்தா தூக்கி கொஞ்சம்னு தான் தோணும். அந்த குழந்தைய பாலியல் வல்லுறவு செய்வதற்கான ஒரு சிந்தனை இருக்குன்னா அவங்களுக்குள்ள, அந்த கொடூரம் இருக்குதுன்னா, வக்கிரமான ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இளைஞர்கள் மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான பெண்ணிய செயல்பாட்டாளர், தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தின் தலைவர் திரு ஆரோக்கியமரி அவர்கள். வணக்கம். குறிப்பாக நம்ம முன்கூட்டி பல தடவை பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 45 நாட்கள் ஆயிடுது டிவிக்கு ஆட்சிக்கு வந்து, விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு. முதல்ல பேசினதே, ஆனால் நம்ம ஒரு முறையாவது இந்த பாலியல் சம்பந்த விஷயங்களை பேசாமல் கிடக்கலாம்னு பார்த்தா அது முடியாத சூழலுக்கு போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 45 மேற்பட்ட பாலியல் குற்றங்கள், அதில் குறிப்பாக சிறுமிகள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் இப்போ அந்த பாலியல் துன்பத்தில் ஈடுபடுற யாரும் சிறுவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. போக்சோ வழக்கு நேற்று ஒரு நிறையா போயிட்டுருக்கு. டிவிக்கு பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ அதே மாதிரி தூத்துக்குடி மேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மாதர் சங்கம் அதை எடுத்து இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. சேலத்தையும் நீ பார்த்துருப்பீங்க. இன்னொரு பொள்ளாச்சி சம்பவங்கள் அளவுக்கு இருக்குது. இது கிடையாது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 3 வயது சிறுமி, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை சேர்ந்த அந்த வட மாநிலத்தோட அதிகம் வாழும் பகுதி, அந்த இடத்துல வந்து பாலியல் அத்துமீறல் மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணே இன்னைக்கு அந்த குழந்தையே இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்குது. இது என்ன நடக்குது? ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம முதல்ல ஆரம்பிச்சது, இது வந்து ஆண் பெண் இருபாலர் உறவு குறித்து புரிதல் இல்லாதது, சமூக கூட்டுப்பறிப்பு, தனி ஒழுக்கம் இப்படிலாம் இருந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை மட்டுப்படுத்த வேண்டியது நிர்வாகம் ஒன்று இருக்குது. அரசு இயந்திரம் என்ன செய்கிறது, காவல்துறை என்ன செய்கிறது? சிங்கப்பெண் ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 5 நாள் ஆச்சு. எப்படி முதற்கடம் பார்க்குறீங்க? அதாவது தொடர்ந்து பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்புணர்வுகள், வன்கொடுமைகள், இது வந்து தொடர்ச்சியாக பெண்கள் மீதான ஒரு பார்வை இருக்குது இல்லையா? அது மாற்றப்படவே இல்லை. எந்த கட்சி வந்தாலும், எந்த ஆட்சி மாறினாலும், பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்தாலும், இல்லை பெரியாருடைய கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவங்களாக இருந்தாலும், பெண் குறித்த பார்வை அப்படிங்கிறது வந்து சரியானதாக இல்லை. இந்த சமூகத்தில் வந்து நிலவர குற்றங்கள், பெரும்பாலான குற்றங்கள் வந்து பெண்ணை மையப்படுத்தி தான் நடக்குது. பெண்ணை மையப்படுத்தி தான் நடத்துகிறாங்க அந்த பாலியல் குற்றங்களே. வந்து சாதாரணமான ஒரு சண்டையில் கூட வந்து பேசுகிறது, யாரை பற்றி பேசுவாங்கன்னா, ஒரு பொண்ணை பேசி தான் வந்து அவனை அசிங்கமாக திட்டினாலும் திட்ட முடியும். பெண்ணுடைய உறுப்பை சொல்லி தான் பேச முடியும். அப்படி தான் இந்த பொதுவான இருக்கிற சமூகம் வந்து இருக்குது இன்றைக்கி. அந்த சமூகத்தை அடிப்படையில் மாற்றக்கூடிய ஆட்சியாளர்களாக, அதிகாரிகளாக, வல்லுநர்களாக இருக்காங்களா அப்படின்னா அவங்கெல்லாம் ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் வர்றதில்லை. இப்போ நிறைய பேர் வந்து பாலியல் ரீதியான வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் வந்து அதிகாரிகளாகவோ, இல்லை சொல்லியிருக்கிற சிங்கப்பெண் படையிலையோ, சிங்கப்பெண் படைங்கிறது வெறுமனே கம்பை எடுத்துகிட்டு போய் அடிக்கிறது கிடையாது, சரியா? அப்போ பெண்களுக்கான பாதுகாப்புக்காக செல்லக்கூடிய ஒரு டீம் அது. அப்போ அந்த டீம் வந்து வெறுமனே காவல்துறையை சார்ந்தவர்கள் மட்டும் அப்படின்னு சொன்னால், காவல்துறையினுடைய குணாம்சங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒன்று இருக்குது.
அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பொறுப்பு இந்த சமூகத்தில் இருக்கிறவங்கள கொண்டு வர வைக்கக்கூடிய அளவுக்கு ஆட்சியாளர்களுடைய திட்டங்கள் இருக்கணும், செயல்பாடுகள் இருக்கணும். அது இல்லை. ஏன்னா ஆட்சியாளர்களுக்கு அந்த புரிதல் கிடையாது, பெண் குறித்ததான பார்வை கிடையாது. அப்போ பெண் குறித்த பார்வை இல்லாதவர்கள் அதுக்கான திட்டங்களையோ சட்டங்களையோ கொண்டு வருவாங்களான்னா இல்லை. அப்போ இது ஏன் ஆணவ படுகொலைக்கு இன்னும் சட்டம் இயற்றப்படாமலே இருக்குது. ஒரு ஆணையை நியமித்தாங்க, அந்த ஆட்சி போயிடுச்சு. இந்த ஆட்சியில் அதை பற்றி பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகளோடு போயிட்டுருக்குது. அப்போ இது மாதிரியாக அந்த பார்வைங்கிறது எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற இந்த ஆண் மையப்படுத்தப்பட்ட இந்த சமூகம், ஆணாதிக்க திமிரோடு நடந்துகிட்டு இருக்கிற இந்த சமூகத்தில் பெண் பற்றிய பார்வைங்கிறது யாருக்குமே இல்லை. இருக்கிறவங்க ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க. அது சம்பந்தமாக குரல் கொடுக்கக்கூடியவங்க அந்த தளத்தில் இல்லை. அது சீர்படுத்தக்கூடிய, அதை திட்டங்களாக ஆக்கக்கூடிய அந்த தளத்தில், அந்த திட்டத்தில் அவங்க இல்லை. வெளியே இருக்காங்க, கத்திக்கிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான். நாங்கள் சத்தம் போடுறோம், திட்டுறோம், ஏன் ஆட்சியாளர்கள் பண்ணலைன்னு சொல்கிறோம், ஏன் அதிகாரிகள் பண்ணலைன்னு சொல்கிறோம். இது மாதிரி போகுதே தவிர மற்றபடி அதுக்கான ஒரு புரிதலோடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் வகுக்கப்படலை, இதுவரை வகுக்கப்படலை. இன்னும் பேர் மாற்றலாம், நம்ம சிங்கப்பெண் சொல்லலாம், ஏன் சிறுத்தை பெண், எது வேணாலும் சொல்லலாம். நேற்று கூட ஒரு காவல்துறை அதிகாரி பேட்டி எடுத்தேன். அவர் என்ன சொன்னாங்கன்னா, இது வெறும் ஸ்டிக்கர் விட்டுருக்காங்க சார், அவ்வளோ அடிச்சிருக்காங்க. ஆனால் கலைஞர் காலத்திலேயோ மற்ற காலத்திலயோ சொத்துரிமையிலிருந்து முதல் பெண் காவலர், அது ஒரு பெரிய மாற்றம். 2500 ஆட்கள் பணியிட நிரப்பணும்னு சொல்றாங்க, ஆனால் நடக்கல, இல்லை நடத்தலை. அப்போ பழைய வண்டிக்கும் முதல்ல இருந்த பெண்கள் அவ்வளோதான். அதுதான் விஷயம். இப்போ இது ஏன் ஒரு 3 வயசு குழந்தைய பார்த்தா, அந்த குழந்தைய பார்க்குறப்ப இப்போ சமீபத்தில் நேற்றுக்கு நடந்த திருவள்ளூரில் நடந்ததில் ஒரு 3 வயசு குழந்தைய பார்த்தா தூக்கி கொஞ்சம்னு தான் தோணும். அதுதான் மனித இயல்பு. என்னன்னு புரியல, சரியா? மனித இயல்பு அந்த 3 வயசு குழந்தை பார்த்த உடனே சிரிக்கும் அல்லது பயந்து நிற்கும். பயந்து நின்றுச்சுன்னா ஏன்டா பாப்பா பயப்படுறேன்னு சொல்லலாம், சிரிச்சிச்சுன்னா தூக்கி கொஞ்சிட்டு போகலாம். அவ்வளோதான் செய்ய முடியும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய பாலியல் வல்லுறவு செய்வதற்கான ஒரு சிந்தனை இருக்குன்னா அவங்களுக்குள்ள, அந்த கொடூரம் இருக்குதுன்னா, வக்கிரமான ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இளைஞர்கள் மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இளைஞர்கள் மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்எஸ்எஸ்ல என்ன சித்தாந்தத்தை சொல்லி கொடுக்குறாங்க, மனு தர்மம் என்ன சித்தாந்தத்தை சொல்லுது, அப்போ வேதங்கள் என்ன சித்தாந்தத்தை சொல்லுது, பெண்ணுன்னா நீ எதுக்கு வெளியே வரணும் அப்படின்னு தான் சொல்லு. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கதவை திறந்து கதவை உடைச்சி உள்ளே போய் ரேப் பண்ணுறான், அது நடக்கல, அதுவும் நடக்க தான் செய்யுது. அப்போ அதனால உள்ளுக்குள்ளே இருந்தாலும் நடக்காமல் போயிடுமா அப்படின்னா நடக்கும். அப்போ இந்த இளைஞர்கள் எப்படி மாற்றப்பட்டுட்டு வர்றாங்கன்னா, இளைஞர்கள் நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதற்கு பதிலாக இளைஞர்கள் இப்படி தான் மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஏதோ ஒரு பற்றாக்குறையை இந்த சமூகம் வச்சு, அது இந்த விஷயத்தில் வட மாநில மாணவர்கள், அப்படி வட மாநிலத்தவர்கள் சொல்லும்போது அவங்களுக்கு இன்னுமே எஜுகேஷன் லெவலில் போகாமல் இருக்கிறது, வேலைக்கு அங்கே வந்துருக்கிறது. வட மாநிலத்தில் இது தமிழ்நாடு கம்பேர் பண்ணால் எண்ணற்ற அளவுக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது. படிப்பே இல்லாமல் இருப்பாங்க. நம்ம பார்க்குறோம், நம்ம தமிழ்நாட்டினுடைய சாலை ஓரங்களில் சிக்னல்ல ஃபுல்லா நிக்கிறாங்க, குழந்தைங்க நிக்கிறாங்க, அதையும் பார்க்கணும். சிறுமிகள் குழந்தைங்களோட நிக்கிறாங்க, சிறுமிகள் பிச்சை எடுத்து நிக்கிறாங்க, சிறுமிகள் என்னத்தையோ ஒன்றை கையில வச்சுட்டு வியாபாரம் செய்வது போல ஒரு இதையும் வச்சுட்டு வாழ்வாதாரத்திற்காக நிக்கிறாங்க. அப்ப இது மாதிரியான ஒரு ஒரு பெண்கள் தங்களை சுயமரியாதையோடையும் சுயமானவர்கள் என்பதையும் காட்ட முடியாத அளவுக்கு அவங்கள நிர்பந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. வேலைக்கு போனாலும் ஒரு பெண் பயந்து தான் வேலைக்கு போகணும். எனக்கே தோணுதுன்னு வச்சுக்கிறீங்களேன், பொம்பளை பிள்ளைங்களை எப்படி வெளியே அனுப்புறது, பொம்பளை பிள்ளைங்க எப்படி வெளியே போயிட்டு வருவாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை அழுகிறத சவுண்டு கேட்டுட்டாலே நமக்கு ஏதோ பையன்னு சொல்லுது, எவனாவது பக்கத்தில் நிற்கிறான், அப்படி தான் தோணுது. அந்த பிள்ளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படிலாம் தோணலை, யாரோ ஏதோ பண்ணுறாங்களோ எவனோ பண்ணுறானோ அப்படின்னு தான் தோணுதுன்னு வச்சுக்கிறீங்களேன். இதில் வேறுபாடுகள்லாம் இல்லை, இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன், இந்த மதத்துக்காரன் அந்த மதத்துக்காரன் அப்படிலாம் கிடையாது. A to Z எல்லாருமே ஆணாதிக்க திமிரோட தான் இதை செய்கிறாங்க.
இது போகிற போக்கில் நடக்கிறதுலாம் கிடையாது. இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற வக்கரத்தினுடைய வெளிப்பாடு. இந்த பிள்ளைய ஒரு ஜாலியாக இருப்பா ஒரு பொண்ணுன்னா அவளை சீண்டி பார்த்தா ஒத்துக்குருவா, அப்படி தான் தோணுது. அப்போ ஒரு பொண்ணு இயல்பாக இருக்கிற பொண்ணாக இருந்தால் கூட அந்த பொண்ணை சீண்டி பார்த்தோம்னா அவள் ஒத்துக்குருவா, இதுக்கெல்லாம் அவள் வந்து நோ சொல்ல மாட்டா அப்படிங்கிறதான் தோணுது. அப்போ அவளுக்கான சுயமரியாதையும் அவள் உடல் குறித்த ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத எந்த திமிர் பிடிச்ச வயலும் பார்க்குறதே இல்லை. அதுதான் தொடரணும்னு தோணுது இயல்பாக இருக்கிற பிள்ளைங்களையே. இயல்பாக இருந்தாங்கன்னா அப்போ இது மாதிரியான கொஞ்சம் பயந்த சுபாவங்களோட யாரும் வந்துடுவாங்களோ அப்படின்னு இருக்கிறவங்கள விரட்டி போகிற ஒரு சூழல் தான் இருக்குது. அதுதான் இப்படி இந்த 50 பேருக்கு மேலே சேலத்தில் எடுத்திருக்கான் மணிகண்டன் இவன் பண்ணியிருக்காங்க. பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து பெண்கள் அமைப்புகள்லாம் வந்து 100 பெண்களுக்கு மேலாக பாலியல் வன்புணர்வுகள் நடந்திருக்கு, பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பண்ணணும். அந்த ஆட்சியிலையும் கூட எம்எல்ஏ மகனை விட்டாங்க, பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனை வந்து விட்டாங்க. அப்போ யார் ஆட்சியில் இருக்காங்க, யார் அதிகாரத்தில் இருக்காங்க, அவர்களுடைய வீட்டு வாரிசுகளோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ அவங்க கட்சிக்காரங்களோ போகும் பொழுது அது ஒரு பெரிய விஷயமாகலாம் பொருட்படுத்தப்படுறது இல்லை. அதுதான் இப்போ அந்த தூத்துக்குடியில் நடந்தது. அந்த தவேகாவுடைய பொண்ணே வந்து என்னுடைய கட்சியை அதுதான் சொல்கிறேன். தாவேகா கட்சியினுடைய பொண்ணு, தாவேகா கட்சியினுடைய நிர்வாகிகள் என்னை வந்து பாலியல் தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏட்ட புகார் கொடுத்தா அந்த எம்எல்ஏ கூட வந்து அந்த பொண்ணை வந்து பாலியல் ரீதியாக சீன்றதுக்கு தான் முயற்சி பண்ணுறானே தவிர அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு போராடணும்னு அந்த எம்எல்ஏ நினைக்கல. காவல்துறைக்கு போனால் காவல்துறை எடுக்கலை. அப்போ இந்த பொண்ணு என்ன தான் பண்ணுறது? யாரை நம்பி நிற்கிறது? போகிறவங்க வர்றவங்க கிட்டேயோ சொல்ல முடியும் எனக்கு நீதி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அரசு எந்திரங்கள் எதுக்கு இருக்குது? இதுக்காக தான் இருக்குது. இல்லை, அதை புதிதாக ஆட்சிக்கு வந்த விஜய் வந்து திருச்சியில் பேசும்போது என்ன சொல்கிறாருனாக்கா, இது வந்து தனி மனித ஒழுக்கம் சமூக பொறுப்பு இருக்குது, அதையும் தாண்டி அரசு நிர்வாகத்துக்கு பெருசாக சம்மந்தம் இல்லைங்கிற தொழிலில் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் கடந்த ஆட்சியினுடைய நீட்சி, இது அதை வந்து நாங்கள் உடனே எப்படி சரி பண்ணணும், ஏன் மேலே பழியை தூக்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்க்கிள் இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட இந்த 45 வழக்குகளில் 15 வழக்கு டிவிக்கு நேரம் சம்மந்தப்பட்ட கட்சி அவரோட கட்சி இல்லையா? அவர் இப்போ சிஎம் பேசுறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது சிஎம்க்கு வந்து என்னென்னா, சிஎம்கே இன்னும் வந்து பெண் சம்பந்தமான பெண் குறித்ததான பார்வை இல்லை. அந்த குற்றச்சாட்டத்தை நான் வைக்கிறேன். சிஎம் வந்து ஒரு ஆண் தான். ஆமா, சரியா? ஆமா. அது மட்டும் இல்லாமல் தனி மனித ஒழுக்கம் சொல்லும்போது அவர் மேலே கொஸ்டின் திரும்புது. தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண முடியாது. தனி மனித ஒழுக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டம் இல்லை. அந்த சிஸ்டம் கடந்த ஆட்சியை வந்து குறை சொல்கிறது இருக்கு இல்லையா? எந்த ஆட்சியுமே அதுக்கு முன்ன ஆட்சியை கூட சொல்லுங்கள். 47 சுதந்திரம் அடைஞ்சோம். 47 சுதந்திரத்துக்கு பின்னாடி இருந்த ஆட்சி முறைகளை கூட எடுத்துக்கிறோங்க. எதில் சீர்திருத்தம் வந்துச்சு? ஓரளவு பெண்களுக்கான புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கடுமையாக போராடினார்கள். ஏன்னா அவங்க பெரியார் வழியில் நின்னதுனால போராடினாங்க. அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. அதனால பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். ஒருத்தன் வந்து சீண்டரில் இருந்தானா அவனை அப்போஸ் பண்ணலாம், அடிச்சிடலாம், கோபம் வந்துச்சுன்னா அடிச்சிடலாம், நம்ம அதுக்கு மேலே பார்த்துக்குருவோம் அப்படிங்கிறத தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக சில விஷயங்களை செய்கிறதுக்கு முடியுதுன்னா அதெல்லாம் வந்ததுனால தான். உங்களுக்கு சொத்துரிமை இருக்குது, உங்களுக்கு சுயமரியாதை இருக்குது அப்படிங்கிறத பெரியார் வழியில் நின்றுட்டு சொன்னதுனால, அந்த பெரியாருடைய கூற்றின்படி வெளியே வர்றதுனால அந்த விஷயங்கள் வந்து வருது. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. சும்மா எல்லாத்துக்குமே வந்து தொட்டவன் தொண்ணூறுக்கு நம்ம கைப்பட்டாலும் குத்தங்க, அது பிடிக்காத பொண்டாட்டி வந்து கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம் அப்படின்னா தீய சக்தியாக இருந்த திமுக தான் செஞ்சிச்சு. அதோடைய நாங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொன்னால் நாங்கள் குற்றம் சுமத்துறோம். திமுகவுலேயும் நடந்துச்சு, ஏடிஎம்கேலையும் நடந்துச்சு, எல்லா பீரியட்லேயுமே நடக்குது. இல்லை, அந்த திமுகவில் தான் நடந்துச்சுன்னு இவங்க அதோடைய நீட்சின்னு கொண்டு வருவாங்கன்னா அது வந்து முட்டாள்தனமானது. இல்லை, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. மாநாட்டிலேயே முதல்வர் என்ன பேசுகிறாருன்னா, கவர்ச்சி பார்த்து ஓட்டு போட்டால் சொல்கிற கவர்ச்சிக்கு நான் என்ன அப்படின்னு ஒரு டேஸ் சொல்கிறார். கிட்டத்தட்ட நானா சிலுக்கா நானா அப்படிங்கிற ஒரு தொழிலில் பேச ஒரு முதல்வருடைய பார்வையை நான் புரிஞ்சுக்கணும். அதை தான் சொன்னேன். முதல்வருக்கே பெண் சம்பந்தமா எனக்கு நல்லா வாயில வந்துருங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி இதுவரை தமிழக வரலாற்று அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரி பேச்சு எந்த முதல்வரும் பேசல. முதல்வர் அப்படிலாம் பேசலை. ஏன்னா அவர் வந்து ஒரு சிஎம்மாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இந்த நாட்டு மக்களுடைய முழு பொறுப்பும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு
அதை பேசணும், எது வேணாலும் பேசணும். ஒரு 4 வார்த்தைகள் பேசும் பொழுது கூட அந்த 4 வார்த்தையும் நாட்டு மக்களுக்கான விஷயமா இருக்கணும். நாட்டு மக்களை கோவப்படுத்துகிறதா இருக்கலாம், அல்லது ஓகே நம்ம முதல்வர் நல்லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். அப்போ முதல்வர் பதவியில் இருக்கிற ஒரு ஆளுமையான மனிதனாக அவர் இந்த நாட்டு மக்களுக்கு உரையாற்றணும். அது இல்லாமல் போகிற போக்கில் பேசினா அப்புறம் அவங்க எம்எல்ஏக்கள் எப்படி இருப்பாங்க? அதோட மோசமாக தானே இருப்பாங்க. அதான் சரவணன். அப்போ அந்த சரவணனை குறை சொல்கிறோம்னா தலைமை எப்படி இருக்குது? அதான் அப்படி இருக்குது. அப்போ அப்படி தானே இருக்கும் அது. அப்போ இந்த நாட்டு மக்களுடைய விஷயங்களை முதலில் புரிந்து கொள்ளவில்லை. ஒன்று, இது திமுகவினுடைய நீட்சி தான் அப்படின்னு சொன்னால் இல்லை. இது ஒரு சிஸ்டம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். சிஸ்டம்னா இந்த பெண் சம்பந்தப்பட்ட பார்வை என்பது எந்த மனிதனுக்கும் இல்லை. இப்போ யாரை பார்த்தாலும் ஒரு பொண்ணை 3 வயசு பொண்ணையே வன்புணர்வு செய்யக்கூடிய வக்கர புத்தி படித்தவனாக இருக்கிறான். 65 வயசு 90 வயசு பொம்பளையாக இருந்தால் கூட அந்த கிழமையை கூட வன்புணர்வு செய்கிறதுக்கு தயக்க மாட்டேன்றான். 65 வயசு 70 வயசு கிழவனாக இருந்தால் கூட 5 வயசு குழந்தைய தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுறதுக்கு தயங்காத ஒரு சமூகமாக இந்த சமூகம் ஒரு கொடூரத்தினுடைய பிம்பமாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ இதுக்கு என்ன வழி, இதை களைவதற்கு என்ன வழின்னு கண்டுபிடிக்கணுமே தவிர, அவன் தப்பு செஞ்சதுனால தான் இது நீண்டிருக்கு, இவன் தப்பு செஞ்சு வச்சதுனால தான் நீண்டிருக்கு, அது என்ன பொருளா, காசா, கடன் வச்சிருக்காங்க நாங்கள் கட்ட முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இது ஒரு பெண்களுடைய சுயமரியாதையையும் அவங்களுடைய சுய வாழ்வையும் பொறுத்தது. இது அவங்களுக்கான ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆளும் அரசு விஜய் அரசு கவனம் கொடுக்கணும். அது இல்லாமல் ஸ்டிக்கரை ஒட்டி பண்ணிட்டு போகிறதுலாம் பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் சிங்கப்பெண் படம் சொல்ல ஒன்று ஞாபகத்துக்கு கடந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தா பெண்ணுக்கே ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. ஒரு காவல்துறை ஆய்வாளரால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஆமாம். முந்தா நாள் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் ஒரு பெண் காவலருக்கு 3 பேர், அதையும் டிவிக்கு நிர்வாகி சம்மந்தப்பட்டு. இப்போ இது நேரடியாக டிவிக்கு ஆட்கள் இருக்காங்க, டிவிக்கு அரசு சம்மந்தப்பட்டிருக்கு. டிவிக்கு அரசு ஏற்படுத்தப்பட்ட பெண்களுக்கே சிங்கப்பெண் படிக்க சம்மந்தம் பெண்ணுக்கே சிக்கல்னா இது எந்த திசை வழியில் புரிஞ்சுக்கிறது போயிடும். அதான் அவங்களுக்கு எந்த திசையில் போகிறது அப்படிங்கிறதான ஒரு அதை தான் நான் சொல்ல வரேன். கட்சியினுடைய தலைமை தானே இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர். அப்போ முதலமைச்சராகவும் இருக்கிறார், ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார். அவருக்கு யார் எல்லாத்துக்கும் குற்றம் கடந்த இதில் நடந்தது அப்படின்னு சொன்னாருன்னா, இன்றைக்கி நடக்கிற அத்தனை குற்றங்களுக்கும் முதலமைச்சர் தான் காரணம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ முதலமைச்சர் என்ன வழியில் அந்த கட்சியை வழி நடத்துகிறாரோ, நாட்டு மக்களினாலும் பல கட்சிகளில் இருக்கிறவங்க, அப்போது அந்த பல கட்சிகளில் இருக்கிற நாட்டு மக்களையே அவர் வழி நடத்த வேண்டும். ஆனால் அவர் கட்சியை எப்படி வழி நடத்துகிறார் அப்படிங்கிறது இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக நிற்கிது. எங்கே பார்த்தாலும் அவன் யாருன்னு பார்த்தா தாவேகா கட்சி, இவன் யாருன்னு பார்த்தா தாவேகா கட்சி, உண்ணாவிரதத்தில் போய் இருக்கிறது யார், அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா தாவேகா கட்சி, யார் எடுக்க மாட்டேன்னு சொன்னான்னா தாவேகா கட்சி. அதே போலீஸ் ஸ்டேஷன் தாவேகா கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகத்துறை தான், ஒரு காவல்துறை தான் அது எடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அப்போ எங்கே பார்த்தாலும் அதனுடைய நீட்சி தான், அந்த கட்சியினுடைய நீட்சியினுடைய பிம்பங்களாக தான் இருக்காங்க. அப்போ அவங்க தங்களை, தன்னுடைய நிர்வாகிகளை, தன்னுடைய கட்சிக்காரர்களை, தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக எத்தகைய நடவடிக்கைகள் இவங்களுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு புரிதல் வரணும். முதல்ல முதலமைச்சருக்கு இருக்கணும். முதலமைச்சரை வச்சு தான் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வரும். அப்போ எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் எதையாவது காரணம் சொல்லிட்டு போகிறதுலாம் கிடையாது. யாரோ நடந்து வச்சு போங்க போங்க அப்படின்லாம் சொல்லி விட முடியாது. இழந்தது 3 வயசு குழந்தை இழந்தது ஒரு குடும்பம், ஒரு தாய், ஒரு பெண், அவளும் ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு எவ்வளோ மனவேதனையும் மன வலியும் இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். போக்சோ வழக்கு கொலை வழக்காகவும் மாறி இருக்குது இல்லையா? அப்போ இதில் அதிகமாக ஈடுபடுறவங்க யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 வயசு 17 வயசு 18 வயசு 21 கீழே இருக்கிற சிறார்கள் தான். அப்போ இது மாதிரியாக ஒரு இப்போ என்ன வந்துடுதுன்னா, ஒரு 8வது 7வது வகுப்பு படிக்கிறாங்க இல்லையா, அப்போவே அவங்களுக்குள்ள
இந்த பாலியல் உணர்வுகள் வந்து அதிகமாக தூண்டப்படக்கூடிய சினிமா நிகழ்வுகள் வந்து நடக்குது. அது இயல்பாக நடக்குது. சினிமா போன்றவே அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி வில்லனாக இருப்பவர்களாகவும் ஹீரோவாக இருக்கவங்களையும் பொதுமைப்படுத்தி காட்டுது இல்லையா? வில்லன் வந்து ஒருத்தர் இருப்பான், ஹீரோ இப்படி செஞ்சான், ஹீரோனும் தப்பு பண்ணுவான், வில்லனும் தப்பு பண்ணுவான். அப்போ ரெண்டுமே தப்பாக தான் இருக்கும். அது பெண்ணை இப்போ மையப்படுத்தி தான் நடத்துவாங்க. அப்போ இது மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு போதிக்கப்படுது. அதுக்கு மாற்றான விஷயங்கள், ஒரு பெண்ணுன்னா எப்படி இருப்பா, அவளை நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு சகோதரியை எப்படி பார்க்கணும், ஒரு உறவுக்காரங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து கொண்டு போகப்படலை. அது கருத்தியல் ரீதியாக கொண்டு போகப்படாமல் இது வந்து முடிவுக்கு வராது. அப்போ கருத்தியல் ரீதியாக கொண்டு போகப்படணும்னா இந்த அரசு இளைஞர்களுக்கான ஓடுறாங்க இல்லையா, வேலை இல்லாமல் ஓடிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரியானது இல்லாமல் வேலைவாய்ப்பு வசதிகளை செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்க அந்த வேலைகளில் போவாங்க. மாற்று சிந்தனைகளை வந்து யோசிக்கிறது கம்மியாகும். அப்போ இது வந்து கம்மியாகும். அப்போ இந்த குற்றங்கள் வந்து நடப்பதும் கம்மியாகும். அப்போ அது இல்லாமல் இளைஞர்களுக்கான இன்னொரு வழியவே இல்லை சொல்லி கொடுக்காம அவன் போனால் ஏதோ ஒரு சீட்டுக்கட்டு விளையாடுற மாதிரி ஒரு பொண்ணை சீண்டி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு இன்றைக்கி சமூகத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது வெட்கக்கேடான விஷயம். இதில் ஏகப்பட்ட பெண்கள் அமைப்புகள் இருக்கிறோம். எல்லா பெண்கள் அமைப்புகளும் வந்து பெண்ணுக்கு நீதி வேணும், அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கு, அரசு நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நடவடிக்கைகள் என்பதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு சின்ன துளி தான். அது ஒரு பயமுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி தானே தவிர அதுவே மட்டும் தீர்வாக முடிஞ்சிருமா அப்படின்னா இல்லை. அதனால தான் ஒரு பயமுறுத்தலும் இருக்கணும், அந்த தெளிவும் உருவாக்குவதற்கான சமூக அக்கறையோட நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும்னா அந்த நாட்டு மக்களில் தான் பெண்களும் இருக்காங்க. அந்த ஒரு நாட்டில் வந்து உற்பத்தி நடக்கணும், மனித உற்பத்தி நடக்கணும்னாலே பெண் வந்து முக்கியமானவன். அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு சமூகத்தில் எப்படி வந்து ஒரு பெண் மதிக்கப்படுவா அப்படின்னு நினைக்க முடியும்? ஒரு பெண்ணை வந்து ஒரு பொருளாகவும் காம இச்சைக்கு பயன்படுத்தப்படக்கூடியதாகவும், அது 2 வயசாக இருக்கலாம், 3 வயசாக இருக்கலாம், 5 வயசாக இருக்கலாம், 65 வயசாக இருக்கலாம், 90 வயசாக இருக்கலாம் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். நாளைக்கு ஒரு பக்கம் ஒரு பிடிச்சா அந்த கிழவி செத்து போயிடுவா. ஆனால் அவளை பாலியல் வக்கரத்தோட பார்க்கணும், பேசணும், அப்படி பேசுகிறதே இருக்குது பாரு. ஒரு பொண்ணு வந்து இப்போ தான் பார்த்தேன் நான் பத்திரிகையில், பாலியல் ரீதியாக ஒரு பொண்ணை வந்து பார்க்குற பார்வை சீண்டல். ஒரு பார்வையே வந்து அந்த பெண்ணை வந்து குனிய வைக்கும். தொடுறது மட்டும் இல்லை, அவங்க பார்க்குற பார்வையே வந்து ஒரு பெண்ணை வந்து குனிய வைக்கும். அப்போ அது மாதிரியான திமிரோட பண்ணக்கூடியது வந்து இருக்கு இல்லையா? அப்போ அந்த வக்கிர புத்தியை, அந்த ஆணாதிக்க திமிர்த்தனத்தை ஒடுக்குவதற்கான, இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு கருத்தியல் சிந்தனையை கொண்டு வருவதற்காக இந்த அரசு திட்டமிடலைன்னா இதை விட கேடுகட்ட ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் மாறிடும் அப்படிங்கிறத இப்போ ஒரு 10-15 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெய்லி 2 செய்தி வருது. அங்கே ஒரு 3 வயசு குழந்தை, இங்கே 15 வயசு குழந்தை, அங்கே கடத்திட்டு போனால் 13 வயசு குழந்தை, ஒரு 50 பெண்களை வந்து வீடியோ எடுத்திருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறான்னா ஒரு நெட்வொர்க் நடந்துட்டு இருக்கு. அப்போ தாவேகா கட்சி வந்து சுதந்திரம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ தாவேகா கட்சியுமே புதுசாக ஆட்சிக்கு வந்தால் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு மாதம் 2 மாதம் எதிர்பார்ப்பு இருக்கும். மக்கள் அவருமே போடுற கையெழுத்துமே பேசப்படும் பொருளாக மாறும். அது வேறு லெவலுக்கு இருக்கும். கடந்த காலத்தில் ஜெயலலிதாவோ கலைஞரோ மாறி வரிகளோ இதுதான் நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் இது முற்றிலும் 1 மாதத்திலே இவ்வளோ விமர்சனத்துக்கான எல்லா இடங்கள்லையும் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க. முக்கியமாக உதயநிதி வந்து இதை கடுமையாக கண்டிச்சிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது வந்து எல்லா ஆட்சியாளர்களும் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒரு அரசியல் கடமை இருக்குல்ல, எதிர்கட்சிக்கு ஒரு கடமை இருக்குது. அது சொல்லலைன்னா தான் தப்பு, அதுக்கு கண்டனம் தெரிவிக்கலைன்னா தான் எதிர்கட்சியாக இருந்து ஏன் செய்யலை அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயமே தவிர, எதிர்கட்சியாக இருந்து அவங்க வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக அவங்க ஆட்சியில் இல்லையா அப்படின்னுலாம் வந்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் சிக்கல். அதுதான் இல்லை, நான் என்ன சொல்ல வர்றேன்னா அதை அப்படி கொண்டு போகக்கூடாதுன்னு இபிஎஸ் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு. இபிஎஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காருன்னா அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவிக்கிறார். அப்படி கண்டனம் தெரிவிக்காம இருந்தா ஏன் பொள்ளாச்சி சம்பவம் அவங்க ஆட்சியில் தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போக முடியாது. அந்த நிர்வாக திறமையும் இதுவும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால்
அவங்க வந்து கண்டனம் தெரிவிக்கலைங்கிறன்னா என்ன தானே வந்து அவங்க எந்த மக்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது பொறுப்பு இல்லாமல் பேசுவதாக முடியும். அப்படி கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். கண்டனம் தெரிவிச்சதுக்கே ஒரு கண்டனம்லாம் தெரிவிக்க முடியாது. எப்படி தெரிவிக்கலாம், அவங்களுக்கு தகுதி இருக்கான்னுலாம் கேட்க முடியாது. சரியா? அப்போ அது வந்து தெரிவிக்கக்கூடிய நேரங்களில் அவங்க கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. அதை வரவேற்கக்கூடிய விஷயம்தான். எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் இளைஞர்களுக்கான, குறிப்பாக இளைஞர்களுக்கு அப்படின்னா நான் ஆண் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை வந்து நம்ம குடும்பத்தில் நம்ம அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லுவோம்னா, பொம்பளை பிள்ளை வெளியே போச்சுன்னா பத்திரமா போயிட்டு வாமா, கவனமாக போயிட்டு வாமான்னு வந்து சொல்கிறோம். இதே விஷயத்தை ஒரு ஆண் குழந்தைக்கும் சொல்லி வளர்த்தால்தான் இன்றைய சமூகம் வந்து ஒரு மாறுபட்ட சமூகமாக மாறுவதற்கான முயற்சி எடுக்க முடியுமே தவிர, இது இல்லாமல் ஆம்பளை எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தோட மனுவை தூக்கிக்கிட்டு அலைஞ்சோம்னா நடக்கவே போகிறதில்ல. இது இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் பெண் சமூகம் வந்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட ஒரு கூக்குரலினுடைய வடிவமாக இருக்கும். இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ இந்த ஒரு மாத காலம் கடுமையான ஒரு சிக்கலுக்கு இது பெண்கள் சம்பந்த விஷயம் இல்லை, சட்ட ஒழுங்கே பழைய சிக்கல் ஆகிறது, அங்கங்கே வன்முறைகள், துறை சார்ந்த குறைபாடு நிறையா இருக்குது. ஆனால் பெண்கள் அமைப்புகள் இயக்கங்கள் பெரும்பான்மையாக இப்போ மக்கள் வீதிக்கு வராங்க, கரண்டில் வீதிக்கு வராங்க, பகல்ல வீதிக்கு வராங்க. நேற்று கூட அந்த போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு மக்கள் வந்து கோவத்தில் போகிறாங்க. 3 வயசு பெண் சிறுமி இறந்த பிறகு அந்த அடிப்படையில் இப்போ உங்களை போன்ற பெண் அமைப்புகள் வந்து என்ன செய்ய நடவடிக்கை இந்த இப்போ தொடர்ந்து இருக்கு இல்லையா, அது ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ உங்களை போன்ற இயக்கங்கள் நம்பித்தான ஒட்டுமொத்த சமூகம் குறைஞ்சி செய்யுங்குது. அது என்ன நடவடிக்கை? இப்போ பெண்கள் அமைப்புகள் அங்கங்கே இருக்கிற அமைப்புகள் அந்தந்த சில இடங்களில் அவங்கவுங்க நிகழ்ச்சிகள் எடுக்கிறாங்க. அது அவங்க அமைப்புகள், ஒவ்வொரு அமைப்புகளை சார்ந்து அந்த விஷயங்கள் எடுக்கப்படுது. ஆனால் நான் என்ன இது மூலமாக கூட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமாக, இப்போ நம்ம தமிழ்நாட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டு, இது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான பிரச்சனை இது வந்து. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்கள் அமைப்புகள் ஒரு அவங்கவுங்க எந்த கட்சிகளில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எந்த கட்சியில் வேணாலும் இருந்துட்டு போகும். ஆனால் எல்லா கட்சிகள்லையும் பெண்கள் அமைப்புகள் இருக்காங்க. ஆமாம், அது வெறுமனே இடதுசாரிகளில் இருக்கிற அமைப்புகள் வந்து அது ஒரு அந்த கட்சியினுடைய விங்கல்ல, அது ஒரு தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு பெண்கள் அமைப்புகள். இது மாதிரியாக வேறு வேறு பெண்கள் அமைப்புகள்லாம் இருக்காங்க, தனியாக தனித்துவமாக செயல்படக்கூடிய பெண்கள் அமைப்பு. இப்படிப்பட்ட பெண்கள் அமைப்புகள் ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா உடனடியாக கூடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை கொண்ட ஒட்டுமொத்தமாக ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பாக உருவாக்கக்கூடிய, அதுதான் நாங்கள் வந்து இந்த அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு அதெல்லாம் பண்ணணும். அதுலேயும் கூட கட்சிகள் விளையாடும்ல, அது இருக்குதான் விளையாடும்ல, அதுலேயும் கூட வேறு சில விஷயங்கள் வந்து விளையாடும். இது மாதிரியான அந்த இதுகளுக்குள்ள உள்ளாக்கப்படுவது என்பதை தவிர்த்து பெண்கள் விஷயங்களில், பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் பெண் விடுதலைக்காக போராடுறத நோக்கமாக கொண்டு எந்த பெண்ணாக இருந்தாலும், எந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும், அது யாருனால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த சமூக பின்னணியை கொண்ட ஆணால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த கட்சி பின்னணியை கொண்ட ஆணால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நான் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக திரள வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு மிகப்பெரிய கடமையாக முன்னாடி நிற்குது. இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் பேசுவோம், யார்ட்டையாவது பேசி அதுக்கான தீர்வுகளை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் இது அடுக்கடுக்காக வந்திருக்கிற இந்த பெண் கொலைகளை பொறுத்தளவில், பாலியல் சீண்டல்களை பொறுத்தளவில், வன்கொடுமைகளை பொறுத்தளவில் இதில் பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் ஒரு 3/2 பங்கு அளவு வந்து ஆளுகின்ற கட்சியினுடைய, ஆளுகின்ற அரசு, எந்த அரசு ஆட்சி அமைச்சிருக்கோ, எந்த கட்சி ஆட்சி அமைச்சிருக்கோ அந்த கட்சியை சார்ந்தவர்களாக இவர்கள் இருப்பதனால் இவங்கக்கிட்ட போய் அதுக்கான நீதி தேட முடியுமா என்பதற்கான கேள்வி இருக்குது. அப்போது ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற பெண்கள் ஒட்டுமொத்தமாக அணிதிரள வேண்டிய அவசியம் பெண்கள் அமைப்புகளாகிய எங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவாலை நான் பார்க்குறேன். இது இந்த வீடியோ மூலமாக கூட, இந்த நேர்காணல் மூலமாக கூட தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பெண்கள் அமைப்புகளுக்கும் ஒரு அறைகோலாக கூட நான் இது ஒரு வேண்டுகோளாக கூட சொல்கிறேன். நாம் இதை கூடி
இதற்கு எதிரான போராட்டங்களை கட்டமைப்பதற்கான நிகழ்ச்சிகள் எடுக்காமல், பெண்கள் ஒட்டுமொத்தமாக வீதிகளில் திரளாமல் இதுக்கான ஒரு விஷயத்தை பேரிடியை கொடுக்காம எந்த ஒரு அரசும் இதுக்கு பணியாது. அவங்க தொடச்சி விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லா ஆண்களுக்குள்ளேயும் அந்த ஆணாதிக்கத்தினுடைய உச்சபட்சங்கள் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இன்னைக்கு வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. சம்பவங்களாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த சம்பவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, கொஞ்சம் பயப்படணும்னா, 10 பொம்பளைங்க நம்மளை வெளுத்துருவாளுங்க அப்படிங்கிற ஒரு வீதிக்கு வந்துடுவாங்க. கேரளாவில் ஒன்று நடந்துச்சு. பெண்கள் போய் வீட்டுக்குள்ளேயே இருந்தவனை அடித்து வெளுத்துட்டு வந்தாங்க. விளக்கமத்தை தூக்கிட்டு போய் தான். ஆனால் அந்த பெண்கள் மேலே வழக்கு போட்டாங்க. வழக்கை கூட சந்திச்சுக்கலாம். ஆனால் பயம் வரணும் அப்படின்னா, பார்த்தா நம்ம ஒரு பொண்ணை தொடக்கூடாது, நம்ம சைகையில் பேசி அவளை பாலியல் வன்புணர்வுக்கு தூண்டக்கூடாது, அவளை குனிய வைக்கக்கூடாது, தலைகுனிய வைக்கக்கூடாது, அவளுடைய உளவியலை பாதிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை உருவாக்குவதற்கு பெண்கள் அணிதிரள வேண்டிய அவசியம் இருக்குது. பெண்கள் தான் முதல்ல அணிதிரளும். அப்போ இந்த பெண்களுக்குள்ளேயும் சில பார்வைகள் இருக்குது. அந்த பார்வைகளையும் உடைத்தெறியக்கூடியவர்களாக தேவைப்படுது. இதே சிவிக சம்பந்த பெண்கள் தான் நாங்கள் அண்ணனா இருப்போம், தங்கச்சி இருப்போம், தேவையான பொண்டாட்டி இருப்போம்ன்ற வருமா? அதனாலதான் அதுவும் ஒரு சிக்கல். அதுவும் ஒரு சிக்கல். அப்ப இது மாதிரியான அவங்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் உடைத்தெறிவதற்கான ஒரு பெருங்கூட்டம் இவங்களுக்காக நிற்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் இது மாதிரியானது வருவாங்க. ஏன்னா அந்த மணிகண்டனுக்கு வழக்கு கொடுத்த புகார் கொடுத்த பெண்ணை காணோம், தேடிக்கிட்டு இருக்கோம்னு நேற்று 2 நாளாக காணும் பேசின உப்பளவும் தைரியமாக அந்த பொண்ணு புகார் கொடுத்துட்டு ஒரு வீடியோ போட்ட பொண்ணு காணோன்னு சொல்கிறாங்க. அப்போ காணோன்னு சொன்னதான் ஒரு ஒன்று நிர்பந்தங்களுக்கு பயந்து எங்கேயாவது போயிருக்கணும், அல்லது மிரட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு வச்சுருக்கணும், அல்லது இவங்களே எங்கேயாவது கடத்தி வச்சுருக்கணும். ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அப்போ இதை அரசு உடனடியாக தலையிட்டு, காவல்துறை உடனடியாக தலையிட்டு அந்த பாதிப்புக்கு உள்ளான புகார் கொடுத்த பெண்ணு, சும்மா சாதாரணமாக போன பொண்ணுலாம் இல்லை, புகார் கொடுத்த பொண்ணு வீடியோ போட்டு பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் உடனடியாக தலையிடணும். சேலம் மாநகரத்துக்கு இது ஒரு சவால். இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசுக்கும் இது ஒரு சவால். அந்த பொண்ணு காணடிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், எந்த பெண் புகார் கொடுக்கறதுக்கு வருவா? கண்டிப்பாக. எந்த பெண் வீடியோ போட்டு தன்னுடைய பிரச்சனையை சொல்லுவா? மீட்டு வந்த பின்னாடி தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் கூட சொல்ல முடிஞ்சிச்சு, வழக்காக்க முடிஞ்சிச்சு. அது மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும்னா பெண்களுக்கான சுதந்திரமான அவர்கள் கருத்துக்களை சொல்வதற்கு, தான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற கருத்தை சொல்வதற்கு, உளவியலாக பாதிக்க வச்சுருவாங்க. நான் இப்படி பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்ற பொண்ணு தைரியமாக இருந்தால் கூட உளவியலாக பல பேர் பல சுற்றி அவளையே பாதிக்க வச்சுருவாங்க. இன்னைக்கு இருக்கிற சமூகம் அப்படி தான் இருக்குது. அதனால் பெண்கள் வெளியே வர்றதுக்கு பயப்பட்டு இருப்பாங்க. ஆனாலும் அதையும் மீறி நிறைய பேர் வெளியே வந்துட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் பெண்கள் நம்மளோட இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட, நீதி நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு வர்றவங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அரசாக மாற்றத்தை கொண்டு வந்தோன்னு சொன்ன அரசு, தீய சக்தியை ஒழிச்சிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அரசு, தனி மனித ஒழுக்க வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அரசு, முதல்ல உங்கள் தாவேகா கட்சிக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். தாவேகாவில் இருக்கிற உங்கள் எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். நிர்வாகத்தின் ரீதியாக எப்படி துறைவாரியாக அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு சட்ட ரீதியாகவும் நீதிமன்றத்தின் மூலமும் நிவாரணம் கிடைப்பதற்கான, நீதி கிடைப்பதற்கான செயலை செய்வதற்கு இந்த அரசும் அந்த அரசின் கையில் இருக்கின்ற காவல்துறையும் செயல்படணும். பெண்கள் அமைப்புகள் அதற்கான ஒருங்கிணைப்பை செய்வதற்கு முன்வர வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய முதற்கட்ட என்னுடைய நோக்கம். அதை தான் இதன் மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி. ஓகே. ஏன்னா நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், ஆனாலும் நின்றபாடு இல்லை, குறைந்தபாடு இல்லைங்கிறது நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. உங்களை போன்ற பெண்கள் அமைப்புகள்லாம் கடைசி நம்பிக்கையாக இருக்க முடியும். நீங்கள் போராட்டத்துக்கு அழுத்தத்தின் விளைவுதான் நீதிமன்றம் தலையிடும், அரசு அடிபணியும். இதுதான் கடந்த கால வரலாறு கூட. அது தொடர்ச்சியாக விமர்சனம் வைத்திருக்கிறீர்கள். அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுவேன். இந்த விவாத சொல்ல அறக்கலத்து நேரம். நன்றி.